இப்போ டிவிடெண்ட் ஸ்டாக்கு எதிர்பார்த்து அந்த ஸ்டாக்கு ஏறும்னு போனோம்னா அது அந்தளவுக்கு ஏறுமா அப்படின்னாலும் ஒரு கேள்விக்குறி. ஒரு ஸ்டாக்ஸு 4000 ரூபா ஸ்டாக் இருக்குது, அது டிவிடெண்ட்டு 6 ரூபா தரான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே 100 ரூபா ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8% தருவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்டாக்கு அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் இருக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், டிவிடெண்ட் தேதிக்கு முன்னதாக வாங்கி அந்த டிவிடெண்ட் தேதிக்கு முதல் நாளோ அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாவோ ஒரு குறுகிய லாபத்தில் வெளியில் வரத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸுக்கு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணுற போது என்ட்ரி எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனுடைய அவுட்புட்டு நம்ம செல் பண்ணுற போது தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். அப்போ என்ட்ரி நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம், நல்ல லோவாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும், டெக்னிக்கல் பார்த்து வாங்கணும், இண்டிகேட்டர்ஸு, சார்ட்டு, பேட்டர்ன்ஸு இதெல்லாம் பார்த்து தானே வாங்குவோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் வாங்கியிருந்தால் உங்களுக்கு உரிய பலன் அந்த இன்டரிம் டிவிடெண்ட்டு, ஆனுவல் டிவிடெண்ட்டு, கன்சாலிடேட்டர் எல்லாம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்.